ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ஊட்டி போகும்போது சூப்பரான ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். 3 ஸ்டார் ஹோட்டலுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அந்த ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டாங்கங்க. இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட்டதே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹோட்டலில் புகழ்ந்தது போதும், அதோட பேர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுங்க. ஹோட்டல் ட்ரைடண்ட். அப்படியே நம்ம ரூமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. சர்வீஸும் வேறு லெவலாக இருந்தது. எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு பாருங்கள். காஃபி டீ எல்லாம் போடுறதுக்கு அங்கே எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ரூமை பார்த்தோன்னே எனக்கு தூக்கம் வந்துடுச்சுங்க. எங்கேயுமே வெளியில் போக வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம தூங்கி எந்திக்கலாம்னு சொல்லி நான் படுத்தா என்னை படுக்கவே விடுறது இல்லைங்க. எந்திரி எந்திரி எந்திரி, நம்ம வெளியில் எங்கேயும் போகலாம், தூங்கணுன்னா நம்ம வீட்டிலேயே தூங்கிருக்கலாம், ஏன் இவ்வளோ தூரம் வரணும்னு சொல்லி எங்கள் வீட்டில் கிளம்புன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆளாக கிளம்பி உட்காந்துட்டாங்க. டிரைவிங் பண்ணதுன்னா உனக்கு டயர்டாக இருக்கா, சரின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேங்க. அப்படியே லேக்கு வந்துட்டோம். லேக்கு வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம். ஐயோ, இந்த க்யூலெலாம் என்னால் நிற்க முடியாதுன்னு சொல்லி நான் உட்காந்துட்டேன். ஒரு வழியாக டிக்கெட் எடுத்து நாங்கள் போட்லேயும் ஏறிட்டோம். 3 மணி ஆனதுக்கப்புறம் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. ரொம்ப சில்லாகிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப என்ஜாய் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க. அப்படியே ஃபாரினில் இருக்கிற என் பையனுக்கும் ஃபுல்லாக வீடியோ கால்லே காமிச்சிட்டே வந்தேன். ஒரு ரவுண்டு போனதுக்கப்புறம் போட்டு ஓட்டுறது இன்னொரு ரவுண்டு வேணுமான்னு கேட்டார். வேண்டான்னு சொல்லுவோமா, உடனே இன்னொரு ரவுண்டு நம்ம போயிட்டு வந்துட்டோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க. அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பெடலிங் போட்டு தான் போகணுன்னு நினச்சோம். ஆனால் எனக்கு தண்ணியை பார்த்தாலே ரொம்ப பயங்க. அவர்கிட்ட இதோட ஆழம் எவ்வளோன்னு கேட்கும்போது 100 அடின்னு சொன்னார். ஐயோ, இவ்வளோ ஆழமா, எனக்கு நீச்சலும் தெரியாது. 2 ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக பசி வந்துருச்சு. என்னடா என் கணவரை காணுன்னு பார்த்தா ஹாயாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. லேக்குள்ளேயே ஒரு பேக்கரி இருந்துச்சுங்க. வெஜ்ஜு சாண்ட்விட்ஜு ஏலக்காய் டீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பேக்கரியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க. பார்த்தா ஊட்டியில் எல்லா இடமே இவ்வளோ நீட்டாக தாங்க இருக்குது. இந்த குளிருக்கு இதமாக ஏலக்காய் டீ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஹாரர் ஹவுஸில் போய் டிக்கெட் எடுங்கன்னு சொன்னால் எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஹாரர் ஹவுஸில் தானே இருக்கோம், அதனால சொன்னேன் அப்படிங்கிறாரு. என்னது அப்படின்னா, சரி 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 வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஹாரர் ஹவுஸ்குள்ளே போய் சிரிச்சிட்டு வந்த ஒரே ஆள் நாங்களாக தாங்க இருப்போம். அங்கே இருக்கிறவங்க எங்களை பார்த்து பயப்படுறாங்க. அடுத்து குதிரை சவாரி. போகலான்னு நினச்சா எங்கள் வீட்டுக்காரு, போயிடாதம்மா, நீ மேலே எதுவும் ஏறி உட்காந்து அது கீழே உட்காந்துரும், என்னாலலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வாமா நம்ம த்ரெட் கார்டன் பார்க்க போகலான்னு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க.